ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து முலாம் பழம் ஜூஸ். இதை வந்து நம்ம இப்போல்லாம் நிறைய பேர் வழக்கத்தில் இது கிர்னி பழம்னு சொல்கிறாங்க. இந்த கிர்னி பழ ஜூஸ் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அதை எப்படி நம்ம ஜூஸாக மேக் பண்ணுறன்றது இது ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஆஃபாக கட் பண்ணிக்கிட்டு உள்ள சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டு அதோட பீல் பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை ஜூஸாக மேக் பண்ணும்போது நமக்கு உள்ள சீட்ஸ் வந்து சிலருக்கு பிடிக்கும். நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் அது சிலருக்கு அந்த சீட்ஸ் வந்து கிடக்கிறது பிடிக்காது. ஸோ சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜூஸ் போடுறது நல்லது. இதில் வித் மில்க் யூஸ் பண்ணியும் நீங்கள் ஜூஸாக மேக் பண்ணலாம். வித்தவுட் மில்க் அது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸை பொறுத்து ஒரு கிர்னி பழம் வாங்கி எத்தனை பேருக்கு ஜூஸ் போடணும்னு வச்சுக்கலாம் அந்தளவுக்கு. ஆனால் மில்க் யூஸ் பண்ணாலும் நல்ல டேஸ்ட் இருக்கும். மில்க் யூஸ் பண்ணால் சுகர் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் ஆனால் ரெண்டு மில்க் யூஸ் பண்ணியும் சூப்பராக தான் இருக்கும். கடையில் எல்லாருமே மில்க் யூஸ் பண்ணி தான் இது பண்ணுறாங்க. நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் இந்த மாதிரி வித்தவுட் மில்க் தான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் வித்தவுட் மில்கில் தான் இந்த ஜூஸ் மேக் பண்ணுறேன். பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட கூட இதோட பெனிஃபிட்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மஸ்க்மிலான் ஜூஸ் குடிக்கிறனால, அதாவது கிர்னி பழம் ஜூஸ் குடிக்கிறனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்னா, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கிடைக்கும். நெக்ஸ்ட் இது வந்து நம்ம பாடியில் உள்ள எல்லா வேஸ்டேஜையும் ரிமூவ் பண்ணிடும். ரிமூவ் பண்ணுறதுனால லிவர் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும், ப்ரொடக்டிவாக இருக்கும். அது ஒரு எப்படி சொல்ல, ஒரு டானிக் மாதிரி இந்த ஜூஸ் நமக்கு ரொம்ப ப்ரொடக்டிவாக பாதுகாத்துக்கும். நெக்ஸ்ட் இது வந்து பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுனால இது ஒரு கூலிங் ட்ரிங்காக இருக்குது. ஸோ பாடியை வந்து கூல் பண்ணுறதுனால பாடியில் உள்ள ஹீட்லாம் கம்மியாயிடும். அதை வந்து ஹீட் பாடி ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிறவங்களுக்கு இது ஓகே. பட் இந்த அலர்ஜி, தும்மல், அப்புறம் வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து அவங்க ரெகுலர் டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம எடுத்துக்கலாமா வேணாமான்னு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். மற்ற எல்லாருக்குமே இது ரொம்ப நல்ல ஜூஸ். சம்மரில் முக்கியமாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.